மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குமானா கண்டிப்பாக கண்டினியூஸாக போக முடியாது. இந்த மாதிரி இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெரி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரோ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டமான டைம். இந்த ஆப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மோஸ்ட் லைக்லி நீங்கள் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற இடத்துல இருந்து பணத்தை இழக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு புது இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செக்டருக்குள்ளேயோ ஒரு தீம்குள்ளேயோ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ வந்து பிஎஸ்சிஓ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்குறாங்க. 2008 2009 அந்த டைமில் விழுந்த பிஎஸ்யூ ஆக்சுவலாக 2021 தான் எழுந்துது. ஸோ கிட்டத்தட்ட 10-12 வருஷம் பிஎஸ்யூ செக்டரில் போய் நீங்கள் ஃபண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை ஏதாவது ஸ்டாக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பணம் பண்ணல. ஸோ நம்ம எத்தனை வாட்டி வந்து யூடியூப் சேனலில் வந்து சொன்னாலும் சரி, இல்லை வந்து எந்த மீடியாவில் போய் வந்து சொன்னாலும் சரி, லாங் டேர்மில் தான் பணம் பண்ண முடியும் அப்படின்னா அது மட்டும் நிறைய பேர் காதில் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மார்கன் ஹவுசல் வந்து அழகாக சொல்லுவார், எவ்ரி பாஸ்ட் ஃபால் லுக்ஸ் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி பட் த கரண்ட் ஃபால் ஆல்வேஸ் லுக்ஸ் லைக் அ பேனிக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு ஃபாலில் இருக்கோம். இப்போ இந்த டைமை நான் வந்து பேனிக்காக இல்லாமல் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்தேன்னா நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி போய் நான் வந்து பணத்தை போடுவேன். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்லேயே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கணும், இதை பற்றி ரொம்பவே விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சுந்தர் சார் அவர்கள் நம்மளோட ஷோவில் இணைந்திருக்காங்க. ஹாய் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர் சார். நம்ம தொடர்ந்து ஒரு லாஸ்ட் இயர் செப்டம்பர்லேருந்து இந்த சினாரியோவை பார்த்துட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்லேயே இருக்குது. சரி, நியூ இயர்க்கு அப்புறமா இந்த எஃப்ஐயோட செல்லிங்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய டேட்டாஸ் பார்த்தோம். பட் அது அப்படியே அதே மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. எஃப்ஐஏ செல்லிங் அதிகமாக இருக்கு. Q3 ரிசல்ட்ஸுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஷேர் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்லேயே இருக்கு. ஒரு நியூ இன்வெஸ்டருக்கு இது ஒரு பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து இந்த ஒரு சினாரியோவை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக சொன்னீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது புது இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது, கடந்த 2-3-4 வருஷத்தில் வந்தவங்களுக்கு கூட வந்து ஒரு சின்ன பயத்தை உண்டாக்கியிருக்கு. முதல்ல இதை வந்து லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்துன்னு பார்க்குறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக ஜூலைலேருந்தே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா 2020 கோவிட் வந்தது. அந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40-45,000 பாயிண்டில் இருந்தது சென்செக்ஸ். அங்கேருந்து கோவிட் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 25,000 பாயிண்ட்டுக்கு வந்தது. அதுதான் பெரிய சரிவு. அதுவும் குறைஞ்ச நாளில் வந்து பெரிய சரிவு ஆச்சு. இப்போ அந்த கோவிட் லோவை விட்டுருவோம். இப்போ கோவிட் நடக்காமல் இருந்ததுன்னா அரௌண்ட் 45,000 பாயிண்டில் இருந்தது. அடுத்த 4 வருஷத்தில் 45,000 புள்ளின்றது கிட்டத்தட்ட 85,000 புள்ளிக்கு வந்தது. அப்போ 4 வருஷத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 100% டபுள் ஆகிருக்கு. மீனிங் ஆக்சுவலாக 100% ஆகிருக்கு. இப்போ இந்த 100%ல் 10-12% இறங்கியிருக்கு. இதை இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் எல்லாரும் என்னென்னா வெறும் அந்த 12% மட்டுமே பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அப்சல்யூட்லி நார்மல். ஏன்னா மார்க்கெட் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிடுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி 5-10% கரெக்ஷன்றது ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமே நடக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் 3-4 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபால்ன்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் முன்னாடி இருந்த இன்வெஸ்டர்ஸ் கூட மறந்துட்டாங்க இப்படி ஒரு ஃபால் ஆகலாம் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ஃபால் நடக்கும்போது நேச்சுரலாக வந்து எனக்கு ஒரு பேனிக் ஆகும். ஏன் பேனிக் ஆகும்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்ன்னு இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா X-10 இல்லை X-15 இருக்குது. அண்ட் ரீசெண்டாக யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இந்த மாதிரி ஒரு ஃபால் ஆகும்னு தெரியாதவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா வாங்கும் போதெல்லாம் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதுவும் நடக்காது. ஏன்னா இஃப் மேக்கிங் மணி வாஸ் ஸோ ஈஸி எல்லாருமே பணக்காரர் ஆகிடலாம். ஸோ தட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி as we speak. மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஆக்சுவலாக 100% ஏறிட்டு 10% இறங்கி இருக்குன்னா ஸ்டில் இட் இஸ் அபவுட் 90%. அப்போது ஒரு 4 இயர் பீரியட் நீங்கள் ஒரு 90% சம்பாதிச்சிருக்கீங்கன்னா உங்களோட காம்பவுண்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 14-15%. மார்க்கெட் இஸ் டெலிவர்ட் வாட் இட் இஸ் சப்போஸ் டு. ஸோ இதை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சரிவை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சரிவை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் இதை வந்து ஒரு கிராஷ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு கிராஷ் கிடையாது, ஒரு கரெக்ஷன் தான் அப்படின்னு. ஸோ அந்த கரெக்ஷன் ஃபேஸில் எக்ஸாக்டாக என்னென்ன பண்ணணும்? ஸோ முதல்ல வந்து இந்த கிராஷ் அண்ட் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டர்சேஞ்ச்டு வேர்ட்ஸ். யாரெல்லாம் மார்க்கெட்டில் வந்து
பேரிஷாக இருக்காங்களோ அதை கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஷ்னால் வந்து இதுக்கப்புறம் எழுச்சிக்காது அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். கரெக்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஓடுறீங்க, நல்ல வேகமாக ஓடிட்டீங்க. ஓடி முடித்த உடனே கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திப்பீங்க. அப்போ தான் அடுத்த போட்டிக்கு நீங்கள் வந்து தயாராக முடியும். இப்போ இந்த ஆஸ்வாசப்படுத்திக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் தான் வந்து மார்க்கெட் இறங்கிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சின்னு பார்த்து அந்த ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு 100 மீட்டர் ஓடினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் ஆல்சோ கெட்டிங் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் 100 மீட்டர்ஸ். அப்போது மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குமானா கண்டிப்பாக கண்டினியூஸாக போக முடியாது. இந்த மாதிரி இறங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெரி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரோ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்டமான டைம். ஏன்னா நீங்கள் எப்போ மார்க்கெட் கீழே இருக்கோ அந்த டைமில் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்த 3 வருஷத்துலையோ இல்லை 5 வருஷத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். இன்ஃபேக்ட் சாதாரணமாக 12% காம்பவுண்ட் ஆகிற இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா 14% காம்பவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுலேயும் நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னா, சார் இப்போ போடலாமா இல்லை மார்க்கெட் இன்னும் இறங்குமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ முதல்ல வந்து ஒரு லாங்கர் பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சரி, இப்போது நம்ம வந்து நிறையா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ இருக்கிற இன்வெஸ்டருக்கு இந்த ஒரு நெகட்டிவான ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்குறது இல்லை ப்ளஸ் ஆச்சுன்னா சந்தோஷப்படுறது, அதாவது நீங்கள் சொல்லும்போது லாங் டேர்மில் பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ கரண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோமா ஒரு வேலை? இல்லை, கண்டிப்பாக. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மோஸ்ட் லைக்லி நீங்கள் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற இடத்துல இருந்து பணத்தை இழக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு NAV தான் வரும். ஆனால் அதையே 4 வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. 4 வாட்டி பார்த்தீங்கன்னாலும் அதே வேல்யூ தான் இருக்கும். எதனாலனா ஒன்று, இட் இஸ் ஈஸிலி ஆக்சசிபிள். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு டாக்ஸி புக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸி வந்து 10 நிமிஷத்தில் வந்துடும்னு அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அட்லீஸ்ட் 10 வாட்டி நீங்களும் நானும் பார்த்துருவோம் அது எங்கே இருக்குது, வண்டி வந்துன்னு இருக்கா. ஸோ சம்டைம்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி லீட்ஸ் அஸ் டு மோர் கன்ஃபியூஷன். இது இந்த ஒரு டாக்ஸிக்கே நம்ம இப்படி பண்ணுறோன்னா, நான் போட்ட 1 லட்ச ரூபாய் வந்து 5000 ரூபாய் இறங்கிடுச்சு, அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு 5500 ரூபாய் இறங்கிடுச்சுன்னா மோஸ்ட் லைக்லி யூ வில் புல் அவுட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சென்சிபிளாக இருக்கணும். இந்த இடத்துல இமோஷ்னலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இமோஷ்னலி உங்களால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் யூ ஷுட் டேக் ப்ரொஃபஷனல். இப்போ ப்ரொஃபஷனல் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் முதல்ல பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க. இப்போ சொல்கிறது வேறு, புரிஞ்சுக்கிறது வேறு, அப்புறம் ஆக்ஷன் பண்ணுறது வேறு. ஸோ இந்த 3த்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் இறங்கும்போது இஃப் யூ டோன்ட் நீட் மணி இன் த நெக்ஸ்ட் 1 month or 1 year, this is a great time to invest. அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டெக்னாலஜி வந்து அதை கொஞ்சம் அக்ரவேட் பண்ணி விட்டுருக்கு ஆக்சுவலாக. சரி, இப்போது நம்ம அந்த ஷேர் மார்க்கெட் கரெக்ஷன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, பர்டிகுலராக எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இதனால் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அண்ட் அது வந்து MFஐ எந்த மாதிரியெல்லாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு சார்? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கும்போது அது பாரபட்சமே பார்க்காது. ஓகே, இறங்கும்போது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லா செக்டரும் இறங்கும். பட் அஃப்கோர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில செக்டர் ஜாஸ்தியாக இறங்கும். எது ஜாஸ்தியாக இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 3-4 வருஷத்தில் எதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறி இருக்கோ அதுதான் ஆக்சுவலாக ஜாஸ்தியாக இறங்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஓவர் வேல்யூவேஷன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அண்டர் வேல்யூவேஷன் சொல்லுவோம். ஃபேர் வேல்யூன்றது என்னென்னா, ஆஸ் த நேம் சேஸ், ஒரு பொருளோட விலை இதுவாக இருக்கணும்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபேர் வேல்யூ. பட் மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே நீங்கள் ஃபேர் வேல்யூவில் ட்ரேடே ஆக மாட்டீங்க. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இருக்க வேண்டிய ஸ்டாக் எக்ஸாக்டாக 100 ரூபாயில் இருக்குமானா இருக்காது. நல்ல டைமில், அதாவது பாசிட்டிவான நியூஸ் இருக்குது, இமோஷன்ஸ் நல்லா இருக்குது, லிக்விடிட்டி நல்லா இருக்குது, ப்ளஸ் ஓவராலாக வந்து க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அந்த 100 ரூபாவோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் 150, 200, 300க்குன்னு கூட போகலாம். இப்போது இது ஏன் போச்சுன்னா, தொடர்ந்து நல்ல செய்திகள் வர 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 வாங்க ஆரம்பிக்கிறேன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த பங்கை வாங்கி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா இருப்பேனா, நானும் போய் அதை வாங்குவேன். அப்போ நீங்களும் சம்பாரிச்சிட்டிங்க, நானும் சம்பாரிச்சிட்டேன்னா ஊரே சம்பாதிக்கணும்னு நினச்சி அதை போய் துரத்துவாங்க. இது வந்து வெரி நார்மலாக நடக்கிற விஷயம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபேர் வேல்யூவை விட ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் தோணும்,
இப்போ நான் கடைசியாக யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பணம் பண்ணவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணார், ஓகே இது இந்த ஸ்டாக் வேலைக்கு ஆகாது, இதை விற்றுட்டு அடுத்ததுக்கு போகலாம். அந்த டைமில் அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை ஓவரால் மார்க்கெட்டுக்கோ ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுன்னா, 100 ரூபாய்க்கு விற்க வேண்டியது 300 ரூபாய்க்கு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இறங்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வித்துட்டாரு, 2வது பேர் வித்துட்டாரு அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரலிங் எஃபெக்ட், அதுவும் கடன்னு இறங்கும். இறங்கி அது 100 ரூபாய்க்கிட்ட வந்து நிற்காது. எப்படி வந்து ஃபேர் டியூரிங் குட் டைம்ஸ் ஃபேர் வேல்யூவோட ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகுதோ, அதே மாதிரி பேட் டைம்ஸில் ஃபேர் வேல்யூவோட கீழே ட்ரேட் ஆகும். அப்போ அந்த 100 ரூபாய்க்கு வந்து நிற்காம அது மேபி 70 ரூபாய்க்கு போய் கூட நிற்கும். அப்போது நான் வாங்குகிற ஸ்டாக் கரெக்டான ஸ்டாக்கா, அதுக்கப்புறம் வாங்குகிற ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இஃப் யூ பே அ ராங் ப்ரைஸ் டு அ கரெக்ட் அசெட் யூ கேன் ஸ்டில் லூஸ் மணி. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து இந்த ஃபேர் வேல்யூவேஷன் ஜோன் கிட்டேயோ இல்லை அதுக்கு கீழே இருக்க மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா யூ ஆர் ரீசனபிளி சேஃப், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக மேலே இருக்கிற ஸ்டாக்கை வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மேலே இருக்கிற ஸ்டாக்கை அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து இந்த கம்பெனி இப்போ வளர்கிறத விட ஜாஸ்தியாக வளரும்னா நீங்கள் போய் வாங்கலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய அனாலிசிஸ் பண்ணணும் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இப்போது எந்த ஸ்டாக்கெல்லாம் கீழே விழுந்திருக்குன்னா ஸ்பெஷலி டிஃபென்ஸ் ரிலேட்டட், பிஎஸ்யூ ரிலேட்டட், அப்புறம் எனர்ஜி ரிலேட்டட், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பெரிய அளவில் மேலே போச்சு. அதாவது ஃபேர் வேல்யூவோட மேலே போச்சு. அது கொஞ்சம் இப்போ ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அகெயின் ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஸோ முதல்ல நம்ம வந்து ரொம்ப அதிகமாக போதேன்னு அது பின்னாடி தொடர்ந்து போய் துரத்தி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெயிட் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் டேக் அ மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் ஸோ தட் யூ ஆர் த ஃபண்ட் மேனேஜர் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை அவர் வந்து இன்னும் சூப்பராக பண்ணிடுவார். ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் பேஸ்ட் ஆன் அ டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஃப்ல நிறைய செக்டரல் தீமேட்டிக் அந்த மாதிரி தான் வந்துச்சு. பர்டிகுலராக நம்ம அந்த டிஃபென்ஸ் பற்றிலாம் கூட நிறைய பார்த்தோம்ல, அது ரிலேட்டடாகவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்க்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ ஆகி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் என்ன பண்ணுவோம் சார்? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமேட்டிக்கை வந்து நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது டிஃபென்ஸ் செக்டர் வந்து அடுத்த 10 வருஷத்தில் வளருமா அப்படின்னா கண்டிப்பாக வளரப்போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அந்த டிஃபென்ஸ் செக்டாரோட பங்குகள் ஆல்ரெடி 5 வருஷத்தோட க்ரோத்தில் வந்து ப்ரைஸில் ஆல்ரெடி வச்சுருக்குன்னா அதை நான் இப்போ போய் துரத்தி போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட முக்கியமாக ஒரு புது இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு செக்டருக்குள்ளேயோ ஒரு தீம்குள்ளேயோ ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு தப்பான சைக்கிளில் போய், செக்டர் கரெக்டான செக்டராக தான் இருக்கும், ஆனால் தப்பான சைக்கிளில் போய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். வெயிட்டிங் பீரியட்னா லாஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கேன், அது 120 ரூபாயில் இருந்து வெயிட் பண்ணணுன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் 100 ரூபாயில் வாங்கினது 70 ரூபாயில் இருந்து வெயிட் பண்ண முடியுமானா வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாருமே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நான் வந்து 30% லாஸில் இருக்கேன்னா என்னால் கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருக்க முடியாது. அதனால தான் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைவர்சிஃபைடு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி கேப், அந்த மாதிரி ஒரு ஃபண்டில் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வாட் எவர் ஹேப்பன்ஸ், இப்போ நான் அந்த ஃபண்ட்லேயே டிஃபென்ஸில் நான் வச்சுருந்தனாலும் ஒன்று அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை கம்மி பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் டிஃபென்ஸ் மாதிரி 10 டிஃப்ரெண்ட் செக்டர் இருக்கும். ஒரு செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் மிச்சம் 7-8 செக்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனாலும் என்னோடய போர்ட்ஃபோலியோ அட்லீஸ்ட் கொஞ்சம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்தோ இல்லை வந்து ஒரு செக்டருக்குள்ளே போனால் நான் வந்து சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சிட முடியும்னு நினச்சோ நீங்கள் வந்து போகக்கூடாது. ஈக்விட்டினாலே ஜென்ரலாக நம்ம சொல்கிறது வந்து 8லேருந்து 10 வருஷம் டைம் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போகணுன்னு. அப்போ தீமேட்டிக் ஃபண்டுன்னும் போது ஆக்சுவலாக அது இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தப்பான சைக்கிளில் போய் வாங்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்யூ, இப்போ வந்து பிஎஸ்யூ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்குகிறாங்க. 2008 2009 அந்த டைமில் விழுந்த பிஎஸ்யூ ஆக்சுவலாக 2021 தான் எழுந்துது. ஸோ கிட்டத்தட்ட 10-12 வருஷம் பிஎஸ்யூ செக்டரில் போய் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, ஃபண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை ஏதாவது ஸ்டாக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே பணம் பண்ணல. அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா 2020 2021 அப்புறமா கிட்டத்தட்ட 2-3 மடங்கு வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ நீங்கள் தப்பான செக்டரில் தப்பான டைமில் போய் மாட்டிட்டிங்கன்னா யுவர் வெயிட்டிங் பீரியட் கேன் பி வெரி லாங் அண்ட் யூ வில் பி நெகட்டிவ் ரிட்டர்ன். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக பில்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சார், இப்போ இந்த ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் இருக்குல்ல சார், ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கலாம், எம்எஃப் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். எக்ஸ்பர்ட் சைட்லேருந்து எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டராக இருந்தால் கூட, டைரக்ட் ஷேர்ஸ் வாங்குறவங்களா இருந்தால் கூட இது வந்து நல்ல கரெக்ஷனில் நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும், இந்த டைமில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்எஃப் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு என்ன பயம் இருக்குன்னா, இப்போ வந்து நெகட்டிவ்ல இருக்குது, இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பட் எக்ஸ்பர்ட் சைடில் சொல்கிறது நீங்கள் இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்,
இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சினாரியோ 2 பேரும் எப்படி வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம்? இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் சிம்பிளை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு தங்கத்தோட 1 கிராம் வந்து 7,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இது ஏதோ ஒரு காரணத்துக்காக 6,000 ரூபாய் வருதுன்னா நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பாக வாங்குவோம். முடிஞ்சால் 2 கிராமாக வாங்குவீங்க. 1 கிராம் வாங்க போகிற இடத்துல 2 கிராமாக வாங்குவீங்க. ஏன்னா விலை வந்து கம்மியாக இருக்குது. அதே தான் ஈக்விட்டி மார்க்கெட்லேயும். இப்போது முன்னாடி 100 ரூபாய்க்கு கிடச்சிருந்த விஷயம் இன்றைக்கி வந்து 85 ரூபாயோ இல்லை 90 ரூபாயோ கிடைக்குது. ஆனால் அதோட குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி நல்லா இருக்குது, ஆர் குவாலிட்டி ஆஃப் த ஃபண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜாஸ்தியாக வாங்கணும். ஜாஸ்தியாக வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா ஆக்சுவலாக உங்களுக்கு யூனிட்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். யூனிட்ஸ் ஜாஸ்தியாக கிடச்சதுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ரெக்கவர் ஆகும்போது யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு மேக் மனி. ஸோ இறங்கும் போது நம்ம பேனிக் ஆகிறத விட அந்த டைமில் என்ன பண்ணணுன்றதை தான் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் ஜென்ரலாக இன்வெஸ்டர் எங்கே போய் மாட்டிப்பாங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்கன்னா, சார் மார்க்கெட் இறங்கிடுச்சு, இப்போ போடலாம், ஆனால் இந்த இடத்துல போடலாமா இல்லை இன்னும் ஒரு 5% இறங்கினா போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. இப்போ இஃப் யூ ஃபீல் ஆஸ் அ இண்டிவிஜுவல் இன்னும் இறங்கும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா 50,000 ரூபாய் இன்றைக்கி போட்டுருங்க. ஏன்னா 12% இறங்கி இருக்குன்றது உண்மை. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் இறங்கியிருக்கு. இங்கே ஒரு 50,000 போட்டுருங்க, இன்னொரு 50,000 சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஃபர்தராக கீழே இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 50,000 போடுங்க. இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இறங்கவே இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த 50,000 மேலே போகும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டேயிங் அவுட் சைடு த மார்க்கெட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பலனையுமே தராது. ஸோ நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது எதுவுமே வந்து அடுத்த 6 மாதத்துலையோ இல்லை 1 மாதத்துலையோ ரிட்டர்ன் சம்பாதிக்கணுன்னா தென் இந்த இடத்துக்கு நீங்கள் வரவே கூடாது. அட்லீஸ்ட் மார்க்கெட் இறங்குனதுக்கப்புறம் கூட நீங்கள் 3-4 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ரீசனபிளாக நல்ல ரிட்டர்ன் பண்ண முடியும். சரி, இப்போது நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், எனக்கு வந்து பெரிய நாலேஜோ ஐடியாவோ இதை பற்றி இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த டிஃபென்ஸ் பார்க்கணும், எந்த செக்டார் இப்போ எது நல்லா இருக்குன்னு பார்க்கணும், அந்த அளவுக்கான நாலேஜ் எனக்கு இன்னும் இல்லை. நான் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். பட் எனக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது, நான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணணும் சார்? டைரக்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஆனால் அதை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு உங்ககிட்ட வந்து நாலேஜோ இல்லை கேப்பபிலிட்டிஸோ இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தோன்றதையோ இல்லை யாரோ சொன்னதையோ வச்சு வாங்குறவங்க தான் நிறைய பேர். ஏன்னா நான் இதே இண்டஸ்ட்ரியில் 22 வருஷமாக இருக்கேன். அந்த மாதிரி வாங்கினா அண்ட் ஸ்பெஷலி மார்க்கெட் மேலே இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா மோஸ்ட் லைக்லி நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஐடியலி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எதுக்காக, அந்த அப்ஜெக்டிவ் ரொம்ப கிளியராக இருக்கணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கேட்டால் நிறைய பேர்கிட்ட டிஃப்ரெண்ட்டான பதில் வரும். இப்போ நிறைய பேர் வந்து நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸ்டாக் ஓகே, தெரிஞ்சுக்கணும்னு பண்ணால் நீங்கள் ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுத்து தான் ஆகும். இல்லை நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா தெரிஞ்சவங்ககிட்ட பணத்தை கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பணம் வளரும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி டைரக்ட் ஸ்டாக்கை விட்டுருங்க, இந்த ட்ரேடிங்கில் போயிட்டு F&Oவில் போயிட்டு உடனடியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் என்ன ரிஸ்க் எடுக்கிறேன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இருக்கிற முதலீட்டை கூட இழந்துட்டு வந்துடுறாங்க. சில பேர் அதோட இன்னும் ஒஸ்ட்டாக வந்து கடன் வாங்கி போடுறாங்க, லீவரேஜ்னு சொல்லுவோம். கடன் வாங்கி போடும்போது உங்களுக்கு அடி வந்து 1 அடியாக விழாது, 4 அடியாக விழும். அப்போது சில நேரம் நீங்கள் திரும்பி எழுஞ்சிக்க கூட முடியாது. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாதுன்ட்டு ஃபிலாசபி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் த ரியாலிட்டி என்னென்னா, நான் வந்து ஒரு மார்க்கெட்டை அணுகின முறை வந்து தப்பு அப்படின்னு ஜென்ரலாக யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எத்தனை வாட்டி வந்து யூடியூப் சேனலில் வந்து சொன்னாலும் சரி, இல்லை வந்து எந்த மீடியாவில் போய் வந்து சொன்னாலும் சரி, லாங் டேர்மில் தான் பணம் பண்ண முடியும் அப்படின்னா அது மட்டும் நிறைய பேர் காதில் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஷார்ட் ரனில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றது ஆசை, ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ கேன் டெஃபினெட்லி கிரியேட் வெல்த். சரி, இப்போ வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவில் இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் வந்து என்ன பண்ணணும்? சிம்பிள். நீங்கள் வந்து எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்கன்னா தைரியமாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் ஏன் கண்டினியூ பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நியரிங் 4 ட்ரில்லியன் எக்கானமியில் இருக்கும். 2028லையோ 2029லையோ இந்தியா வந்து 4வது பெரிய பொருளாதாரத்தில் வந்து 3வது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகுது. விச் மீன்ஸ் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ட்ரில்லியன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் 6 ட்ரில்லியன் டு 8 ட்ரில்லியனுக்குள்ளே எங்கேயோ இருக்க போகுது. லெட்ஸ் சே 6 ட்ரில்லியன் வச்சுக்கிட்டா கூட அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ளே நம்ம எக்கானமி வந்து கிட்டத்தட்ட 50% உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது எக்கானமி 50% உயரப்போகுது அப்படின்னா நேச்சுரலாக பங்கு சந்தையும் வந்து அந்த மாதிரி உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எக்ஸாக்டாக 3 வருஷத்தில் நடக்குமா, இல்லை ஒரே வருஷத்தில் நடக்குமா, இல்லை 5 வருஷத்தில் நடக்குமா, அது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்திய பொருளாதாரத்தில் பணத்தை போட்டு
லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ப்ரொவைடட் நீங்கள் லாங் டேர்மில் இருந்தீங்கன்னா. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டேட்டா வேணால் காமிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ 2029 விட்டுருங்க, இப்போ 2047 இந்தியா வந்து 100 வருஷம் ஆக போகுது சுதந்திரமாகி 100வது வருஷத்தில் இந்தியா ஒரு டார்கெட் வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து ஷார்ட் டேர்மில் வந்து இதை வந்து 6-7 ட்ரில்லியனாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 ட்ரில்லியன்லேருந்து 45 ட்ரில்லியனுக்குள்ளே நம்ம போய் சேரணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 30 ட்ரில்லியன் போதுன்னு வச்சுக்கோங்க, 30 ட்ரில்லியன் கூட வேணாம், நீங்கள் ரொம்ப பேரிஷ் ஆன ஆளாக இருந்தாலும் சரி 20 ட்ரில்லியனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 4 ட்ரில்லியன்லேருந்து 20 ட்ரில்லியன் போக போகுதுன்னா கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து ஓவர் த நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸில் வளரப்போகுது. அப்படின்னா த கைண்ட் ஆஃப் மனி வாட் வி வில் மேக் ஓவர் த நெக்ஸ்ட் 10-15-20 இயர்ஸ் வந்து பெருசு. ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட் டேர்மாக பார்க்காம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு சொத்து. இந்த சொத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்லை ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா அது ஜென்ரேஷன் பாஸ் ஆகும். அதே மனநிலையோடு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஓனராக மாறுறீங்க. ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ஓனர். நீங்கள் ஒரு HDFC பேங்க்கை ஓன் பண்ணுறீங்க இல்லை ஒரு இன்ஃபோசிஸை ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூ ஆர் ஒன் ஆஃப் த பார்ட் ஓனர்ஸ். அப்போது இப்போ மார்க்கெட் இறங்கிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கோட ப்ரொமோட்டர் போய் விற்றாரா ஷேரை, இல்லை இன்ஃபோசிஸோட ப்ரமோட்டர் ஷேரை போய் விற்றாரா? விற்கலை. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த 30 வருஷத்தில் இந்த கம்பெனி எவ்வளோ பெருசாக ஆக போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதே மனநிலையோடு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நீங்கள் பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். உடனடியாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுடைய இடமே கிடையாது. அண்ட் இதை நீங்கள் தவிர்த்திங்கன்னாலும் நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கவும் முடியாது. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிட்டு லாங் டேர்முக்கு வந்தீங்கன்னா, அண்ட் ஸ்பெஷலி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த டைமில் இருந்துட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலைன்னா ஐ திங்க் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் வந்து ஓரளவுக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி உட்காந்து அடுத்த 20 வருஷத்தை நம்ம கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நடந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். சரி, இப்போது இந்த ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இன்வெஸ்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த மாதிரி ஒரு டைமில் இன்வெஸ்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது? ஒன்று மெயினாக வந்து நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகிற ஆளாக இருந்தால் உங்கள் ஆப்பை வந்து தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தகவல் வரலனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிம்மதி ஆகிடுவீங்க. நிம்மதி ஆகிட்டிங்கனாலே கொஞ்ச நாள் கடந்து போயிடும். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கீழே இருக்கேன்னு பயப்பட வேணாம். உங்களால் அடிஷ்னலாக பணம் போட முடிஞ்சதுன்னா தயவு செய்து போடுங்க. உங்களோட எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி நீங்கள் கரெக்டான ஃபண்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். மேபி 2026 வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த இடத்துல போட்டதெல்லாம் சூப்பரான ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து டைம் அண்ட் அகைன் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ கோவிட்லோ பார்த்திங்கன்னா ஐயோ அந்த டைமில் நம்ம பணம் போட்டிருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே இன்றைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி யாராவது போட்டாங்களான்னா ரொம்ப சில பேர் தான் போட்டிருப்பாங்க. யார் அந்த சில பேரோ அவங்கெல்லாம் நிறைய பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மார்கன் ஹவுசல் வந்து அழகாக சொல்லுவார், எவ்ரி பாஸ்ட் ஃபால் லுக்ஸ் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி பட் த கரண்ட் ஃபால் ஆல்வேஸ் லுக்ஸ் லைக் அ பேனிக் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு ஃபாலில் இருக்கோம். இப்போ இந்த டைமாக நான் வந்து பேனிக்காக இல்லாமல் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்தேன்னா நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். இன்றைக்கி போய் நான் வந்து பணத்தை போடுவேன். அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் 10% இறங்கலாமான்னா இறங்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாக இல்லை மார்க்கெட். இப்போ வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃபேர் வேல்யூ கிட்ட தான் வந்திருக்கு. இங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறங்கினாலும் கவலை இல்லை, அந்த டைம்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் நம்ம வந்து ஃபேர் வேல்யூலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வளர்கிற பொருளாதாரம். இப்போ வந்து நம்ம வந்து சுருங்கிட்டு இல்லை, ஆக்சுவலாக வந்து வி ஆர் எக்ஸ்பேண்டிங். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிற நேரத்தில் ஆக்சுவலாக அது ரொம்ப நாள் வந்து ஃபேர் வேல்யூக்கு கீழே போகுமான்னு தெரியாது. ஃபேர் வேல்யூக்கு கீழே போனாலும் அது ரொம்ப நாள் அங்கே இருக்குமான்னு தெரியாது. ஸோ நமக்காக மார்க்கெட் எப்போவுமே காத்துட்ருக்காது. அது பாட்டு கீழே வரும், அது பாட்டுக்கு மேலே போயிடும். அப்போ கீழே இருக்கும்போது நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது மேலே போகும்போது உங்களையும் மேலே கூப்பிட்டு போயிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த சின்ன சின்ன தவறுகளை செய்யாமல் இருந்தீங்கனாலே யூ வில் ஆட்டோமேட்டிக்லி மேக் மணி. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார். இந்த பட்ஜெட்லேருந்து ஒரு நல்ல நியூஸ் வருமா, மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். இப்போ வந்து ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஃபால் வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரு சேஞ்ச் இன் கார்டு ஆகும்போது புது பாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி எப்போவுமே இருக்கும். அண்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் உள்ளே வரும்போது நேச்சுரலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு செய்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் லீடர். எதனால் இதை சொல்கிறேன்னா, அவர் இதுக்கு முன்னாடி 2016 20 இருந்தபோதும் மோஸ்ட்லி வந்து அவர் ட்விட்டர் மூலமாக தான் அவருடைய பாலிசிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் எப்போ என்ன வரும் அப்படின்னே தெரியாமல் ஒரு பதட்டத்தில் தான் வந்து ஓவரால் குளோபல் எக்கானமியும் இருந்தது.
பட் இப்போ வந்து அதுக்கு ஓரளவுக்கு குளோபல் எக்கானமி வந்து கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் எப்படியாப்பட்ட ஒரு லீடர் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் பதவி ஏற்று 10-15 நாள் ஆயிடுச்சு. அவர் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துலையும் அதே அக்ரெசிவோட இல்லை. அவர் சில விஷயத்தில் அக்ரெசிவாக இருக்குது, சில விஷயத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஆஸ் த ரியாலிட்டி இட்ஸ் அவர் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டென்ஷன் கொடுக்காம நார்மல் ஆனார்னாலே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆகலாம். ப்ளஸ் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட்டில் தெர் இஸ் அ குட் சான்ஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே இருந்ததுன்னா நல்ல விஷயம் வந்தால் கூட அங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போ ஒரு படமே பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நல்ல படமாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு நமக்கு ஒரு வருத்தம் தான் இருக்கும். இப்போ வந்து உல்ட்டாவாக இருக்குது, நம்ம அந்த படத்தை எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கீழே இறங்கிட்டோம். ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பு ஆல்ரெடி லோவாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பட்ஜெட் முடிஞ்ச ஒரு 5-6 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட மீட்டிங்கும் இருக்குது. அங்கே வந்து பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், புதிய கவர்னர் வந்து முதல் இது வரப்போகுது. அதில் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது இருந்ததுன்னா அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் மார்க்கெட் ஆல்ரெடி கீழே இருக்கிறனால ஒரு சின்ன பாசிட்டிவ் ட்ரிகர் வந்தால் கூட ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் அட்லீஸ்ட் இங்கே இந்த லெவல்லேருந்து ஒரு 5-6% மேலே போச்சுனாலே நமக்கு வந்து ஒரு காம்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக என்னென்னா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து இதை முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமே தவிர பேனிக்காக பார்க்காம இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பொறுமையாக இருந்தாலே அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த டைமில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி யூ ஹவ் கிவன் த மனி டு த பெஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மாதம் 2 மாதம் கடந்து போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சுனாலே யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அதனால் ஸ்டே இன்வெஸ்டட். சார், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கரண்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ பற்றி நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ்க்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் அப்கமிங் எபிசோட்ஸில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேர்களே, கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வரும் வாரங்களில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.